T20 வேர்ல்ட் சாம்பியன்ஸ்க்கே இந்த கதியா? அயர்லாண்டு கிட்ட 2-0 தோத்துருக்கோம். ஆக்சுவலாக தோத்த விதம் தான் ரொம்பவே ஒரியா இருக்கு. பேட்டிங் சுத்தமாக கிளிக்கே ஆகல. பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பேசிக் திங்ஸில் கூட பயங்கர சொல்லப்போம். இங்கிலாந்து சீரீஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு சீரீஸ் லாஸ்னா என்னெல்லாம் விஷயத்த நம்ம பற்றி பேசணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாஸ்டர், இந்த 2-0 இந்தியா தோத்ததை ஒரு ஒன் சென்டென்ஸில் நீங்கள் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இல்லை, அதான் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. இந்தியா தோத்தாங்க, ஓகேங்களா? ஸோ நான் அயர்லாண்டு நான் ப்ளேம் பண்ணல. அயர்லாண்டு வின் பண்ணாங்கன்னு சொல்கிறத விட இந்தியா தோத்தாங்கிறது தான். ஏன்னா நீங்கள் ரெண்டு மேட்ச்லுமே 180 ஆட் 155 இதை சேஸ் பண்ணுறது, அதுவும் அயர்லாண்டு டீமுக்கு எடுத்து இட்ஸ் நாட் அ பிக் டாஸ்க் ஃபார் அ வேர்ல்டு சாம்பியன் டீம் இல்லை அப்படிங்களா? ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவே தான் தோத்தாங்க அப்படின்றது அப்படி தான் நான் இந்த சீரீஸை பார்க்குறேன். பட் அந்த அதர் வே நீங்கள் அயர்லாண்டுக்கிட்டேயும் நிறைய பாசிட்டிவ்ஸ் தெரிஞ்சுது. ஏன்னா ஹோம் கண்டிஷன்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க, பிக் ஸ்கொயர் பவுண்டரிஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்தியா மிஸ் பண்ணிட்டாங்களா? ஆனால் வேர்ல்டு சாம்பியன்ஸாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம காரணம்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசன் என் மைண்டில் இருக்கிற காரணம்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் தே டிடன்ட் ரீட் த கண்டிஷன். ஓகேங்களா? நம்ம ஆஃப்லைனில் பேசணும். ரொம்ப நாளாக, ரொம்ப மாசமாவா, என்னமோ 6 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டினியூஸாக இந்தியன் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இந்தியன் கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக ஐ திங்க் சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து வேர்ல்டு கப்பு, தென் ஐபிஎல், ஸோ எல்லாம் அங்கேயே கம்ஃபர்டபுள் ஆகி ஓகே பாலை பார்த்தா சுற்று அப்படிங்கிற மாதிரியே போயிட்டனால இங்கே லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது. கொஞ்சம் பால் லைட்டாக மூவ் ஆச்சு, பவுன்ஸ் நல்லா தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, நாங்கள் தலைகளாக தான் குதிப்போங்கிற மாதிரி ஒரே மாதிரியே தான் நாங்கள் விளையாடுவோம்னு விளையாண்டது ஐ திங்க் ரீடிங் த கண்டிஷன் இஸ் வெரி பேசிக். அதை எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணுறது தான் நான் முக்கியமான ரீசனாக பார்க்குறேன். ஏன்னா ஸ்கில்லு எல்லாமே டாமினண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அயர்லாண்டுக்கு நான் பாசிட்டிவ் கொடுத்தாலும், அயர்லாண்டு மாதிரி டீமுக்கிட்ட இந்தியா விளையாடுறப்ப அயர்லாந்து நல்லா பண்ணாங்கன்னா தே வில் கம்பீட். ஓகேங்களா? இட்ஸ் நாட் அதர் வே அரவுண்ட். இது எப்படி இருக்குன்னா, இந்தியா ஏதோ அயர்லாண்டு கிட்ட கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி தான் எனக்கு மேட்ச் இருந்தது. ஓகே, இதுக்கு ரீசன் சொல்லிட்டீங்க. இப்போ நான் கேட்க போகிற அடுத்த கொஸ்டினுக்கு எப்படி ரீசன் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஏன் சூரியவன்ஷி எடுக்கல? ஏன் எடுக்கல நான் கேட்குறேன். அவங்ககிட்ட ஆஃப்லைனில் சொன்னல, எனக்கு என்னமோ அவர் எடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு. பட் லாஜிக் எனக்கு புரியல. ஓகேங்களா? என்னைய பொறுத்தளவுக்கு என்னன்னா, அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் இதுக்குள்ளே வர்றாரு அப்படின்னு சொன்னால் அயர்லாண்டு மாதிரி சீரீஸ் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏற்கனவே இருக்கிறவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் கொடுத்து பார்த்துருக்கலாங்கிறது என்னோட வியூ. திங்ஸ் குட் ஹேவ் பீன் டிஃப்ரெண்ட். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம கண்டிஷன்ஸை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். பட் ஆனால் இந்தியா எந்த ஒரு விஷயத்த பெட்டராக பண்ணியிருந்தா மேபி அவங்களுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா 2-0 யோசிச்சே பார்க்கல இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுவும் இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒரு விஷயத்த இவங்க இன்னும் பெட்டராக அடாப்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு அதான் பேட்டிங் அந்த டெம்ப்ளேட் நம்ம எப்பவுமே பேசுவோம் பார்த்தீங்களா, இந்தியாவோட டெம்ப்ளேட். இந்த கண்டிஷன்ஸுக்கு நம்ம என்ன டெம்ப்ளேட்டு அப்படிங்கிறத இது பண்ணல. எல்லாரோட மைண்டில் என்னென்னா, நம்ம சாம்சன் சொல்ல பார்த்தீங்களா, பாலை பார்க்குறோம், சுற்றுறோம், போகுது, 6 போகுது. அது எல்லா டைமும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? ஐ திங்க் அந்த இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிளியராக கொடுக்கல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நான் இன்னொன்று வி நீட் ரன்ஸ் ஃப்ரம் அவர் கேப்டன். நம்ம சூரியகுமார் யாதவ் கிட்ட பேச பண்ணதே தான் கிட்டத்தட்ட ஸ்ரேயஸ் ஐயர்கிட்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சூரியகுமார் யாதவ் ரன் எடுக்காமல் லோவாக அவர் இது போய்கிட்டே இருந்தது டீமுக்கையும் அஃபெக்ட் ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருந்தது இல்லைங்களா? ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் அ கைண்ட் ஆஃப் பர்சன், he needs to be the dominant person in the team மாதிரி பார்ப்பா இல்லைங்களா? ஸோ அவர் பேட்லேருந்து ரன்னு வந்துச்சுன்னா இந்த டீம் will look differentங்கிறது என்னோட பர்சனல் வியூ. ஆனால் பேசிக்கான சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டிங்காக இருக்கட்டும், இல்லை நோ பால்ஸ் வைடு எக்ஸ்ட்ராஸ் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயமும் இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் இல்லை. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. ஒரு பேசிக்கான விஷயங்கள் கூட ஏன் இவ்வளோ லேக் ஆனாங்க அப்படின்னு. எனக்கு நான் ஃபீல்டிங் செகண்ட் மேட்ச் நல்லா ஃபுல்லாகவே பார்த்தேன். ஓகேவா? ஒரு அக்ரெசிவ்னஸ் இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கேட்ச் தான் ஹர்ஷித் ராணா இப்படி போய் விடுறாரு. நோ பால் அடுத்து 6 போகிறத ஹர்ஷதீப் சிங் விடுறாரு. அதெல்லாம் என்ன சொல்கிறது, இட்ஸ் கிவன் இல்லைங்களா? அதுவும் நீங்கள் சாம்பியன் சொல்லிக்கிறப்ப அந்த மாதிரி கிவன் ஒரு பேசிக் திங்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப வேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன். அதெல்லாம் நம்ம பேசுகிறதே எனக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது.
இதெல்லாம் மாடா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நீங்க அந்த லெவல்ல தாண்டி வந்துட்டீங்க இல்லைங்களா? பவுலிங்லயுமே நான் என்ன பாக்குறேன்னா டிசிப்ளின். நீங்க ஃபர்ஸ்ட் மேட்சும் செகண்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட்டர் ஆஃப் லைக் 3 or 4 ஓவர்ஸ் தான். அதுலயுமே வந்து ஒரு 22 ஒரு 19 நினைக்கிறேன். இதுலயுமே வந்து ஒரு 25 ஓவர் ரன்ஸ் பெர் ஓவர், இன்னொரு இது ஒரு 12 என்னமோ இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த பேசிக் டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணி கன்சிஸ்டண்டா போட்டு ஒரு ஃபீல்டிங் ஷோகேஸ் பண்ணி காட்ட முடியல. அதுலதான் வந்து என்ன சொல்றது, இந்தியா லாஸ்ட் த மொமெண்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம வந்து கடைசியாக வந்து கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரை பற்றி பேசுவோம். ஐ திங்க் இட் இஸ் அ ஃபர்கட்டபிள் சீரீஸ் அஸ் அ கேப்டன் டு ஸ்டார்ட் அண்ட் அஸ் அ பேட்டர் ஆஸ் வெல். ஆஃப்லைனில் நிறைய பேர் பேசிட்டு சொல்றாங்க சூரியகுமார் யாதவ் வந்து அந்த பக்கம் ஜண்டா டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சுல அவரோட பேட்டிங் பார்க்கும்போது. வி எக்ஸ்பெக்டட் அ லாட் ஃப்ரம் ஹிம் ஆஸ் அ பேட்டர். ஆமா, அதான் நான் சொன்னேன்ல, அவர் வந்து கிளிக் ஆனாதான் அது வந்து அப்படியே டீமுக்குள்ள வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அந்த பாசிட்டிவிட்டி, அந்த அக்ரெசிவ்னஸ். அவர் வந்து அகைன் நம்ம நிறைய இடம் பேசிட்டோம், ஸ்பின்னுக்கு எடுத்து அவர் தான் நமக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப செகண்ட் ஓவரே நமக்கு எடுத்து ஸ்பின்னு போடுறாங்க, நம்மளால இன்னும் அடிக்க முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் எனக்கு கொஸ்டின் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட மட்டும் இல்லாம நம்ம இங்கிலாந்து சீரீஸ் ப்ரிவியூல பேசணும் பாத்தீங்களா, சில பேர்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்காங்க பட் ஸ்டில் இந்த ஸ்குவாட் மேபி ஒரு அடிஷனல் சான்ஸ் கொடுத்து பாக்குறாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்க்க ரன் வர வேண்டியவங்க கிட்ட இருந்து வரல, வராதவங்க கிட்ட இருந்து வரல, அதாவது எதிர்பார்க்காதவங்க கிட்ட இருந்து வரல. அப்படிதான் எனக்கு வந்து எதிர்பாராததை எனக்கு மோர் தென் எதிர்பார்க்க. பவுலிங் என்ன கேட்டீங்கன்னா பேட்டிங் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங் சார். இந்த மாதிரி அயர்லாந்து பவுலிங் அட்டாக்கு இவ்வளவு பெரிய நீங்க பேட்டிங் லைன் அப் வச்சுட்டு உங்களால 155 ரன்ஸ் 180 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஆல் த பேட்ஸ்மேன் ஹேஸ் டு பி கொஸ்டின் அண்ட் ரெஸ்பான்ஸ். அவ்வளவுதான், அப்படிதான். ஓகே, இது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் சீரீஸ் தான். எஸ்பெஷலி இங்கிலாந்துக்கு ஆடுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இல்லை, அதான் நீங்கள் கரெக்டான பாயிண்ட்ல தான் என் பண்ண வந்தீங்க. இங்கிலாந்து சீரீஸுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஓகேங்களா? இட்ஸ் அ பிக் பிக் வேக்கப் கால் அண்ட் அ பிக் வார்னிங் டு த ஹோல் லைக் T20. அஃப்கோர்ஸ் T20 மேட்சஸ் வந்து எனி டே எனி டீம் கேன் பீட் எனி அதர் டீம். பட் 2-0 இஸ் டெஃபினெட்லி அ ஒரிங் சைன் ஃபார் இந்தியா. இதை கரெக்ட் பண்ணலை, நாங்கள் வந்து இதே மாதிரி யோசிக்கல மாட்டோம், அடாப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு இங்கிலாந்துல போனோம்னா இங்கிலாந்துக்கிட்டே அடி வாங்குவோம். இல்லை, இஃப் தே ஒர்க் அவுட் ஆன் தன் ஸ்மால் திங்ஸ் லைக் டிசிப்ளின் எல்லாமே பண்ணாங்கன்னா இங்கிலாந்து உள்ள சான்ஸ். அகைன் இங்கிலாந்து சீரீஸ் வந்து ரொம்ப ஹைப்டு, ரொம்ப முக்கியமான சீரீஸ் ஃபார் இந்தியா. அதோட ப்ரிவியூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். ஓகே, நீங்கள் இந்த 2 மேட்சை பார்த்தீங்கன்னா என்ன தோணுச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக தோணலை, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கிலாந்து சீரீஸ் ப்ரிவியூவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.